அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 28/1/2025 போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம காலையில் நிஃப்டி சொல்லியிருந்தோம், இந்த ஓப்பன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எஸ்டர்டே ஹையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு ஓப்பன் ஆனாட்டி ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு ஒரு சைடு வே போயிட்டு இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டு கொடுத்தாங்க. அப் ட்ரெண்டு கொடுத்தோட்டி இங்கேயும் ஒரு ஓப்பனுக்கு மேலே போக முடியல. அந்த இடத்துல ஒரு சஸ்டெயின் பண்ணிட்டு ஒரு சைடு வேவாக தான் மேலே எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணாங்க. எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணுறப்ப கால் செல்லர் கண்டிப்பாக பயந்தே ஆகணும். ஏன்னா எஸ்டர்டே ஹையெல்லாம் வரப்போ கால் செல்லிங் அடித்தவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு லாஸோட தொடங்கும். லாஸை புக் பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு நம்மளுக்கு கால் சைடு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு வரப்போ நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டு ஓப்பன் ஆனிட்டு கீழே வந்தது அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் 23.50 புட்டு 188 கீழே போகாத வச்சும் மார்க்கெட்டால் மேலே போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இப்போ மார்க்கெட் டவுன்ஃபால் கொடுத்தாங்க. அந்த டைமில் நேற்று 273 இந்த 188க்கு இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்தது 23,050 புட்டு. இப்போ பாருங்கள், நம்ம போட்ட இதெல்லாம் கால்குலேஷனில் தான் நம்ம போடுவோம். இந்த இடத்துல இருந்து ஒரு 83 பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிது. இதெல்லாம் ஓப்பன் ஆனோட்டி இந்த மாரிலாம் பிடிக்க முடியுமா அப்படின்னா நம்ம ஸ்ட்ராட்டஜியில் கண்டிப்பாக பிடிக்க முடியும். இதில் நம்மளுக்கு இங்கேருந்து இந்த 241 ஃபஸ்ட்டு டார்கெட் நம்மளுக்கு 241, அதுக்கு அடுத்தது 264. இந்த டார்கெட்டுக்கு நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டால் கீழே போக முடியும். இல்லை அப்படின்னா இங்கேருந்து இதெல்லாம் ரிஜெக்ஷன் பாயிண்ட் 267ங்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 264லாம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆனிச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அங்கேருந்து கீழே டவுன்ஃபால். அதுக்கு அடுத்து இந்த 188 உடைக்கவும் இந்த டைமிங்கும் அந்த டைமிங்கும் பாருங்கள் நம்மளுக்கு சேமாக இருக்கும். இப்போ மார்க்கெட் இந்த எத்தனை மணிக்கு 11:40க்கு இந்த லோவோ உடைக்குது, 188 உடைக்குது. அதேமாதிரி இண்டெக்ஸ் நம்மளுக்கு எஸ்டர்டே ஹையை உடைக்குது. இப்போ இந்த 188லாம் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் அப்படின்னு பாருங்கள். 188 உடைக்கிறப்ப தான் மார்க்கெட்டை எஸ்டர்டே ஹையை உடைக்குது அப்படின்னா இந்த மூமெண்ட்லேயே நம்மளால் காலையிலேயே ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம டார்கெட்டை முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு. ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இந்த போட்ட கோட்லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு 83 பாயிண்டில் நம்ம ஒன் டே ரேஞ்ச் நம்மளுக்கு 30 to 40 பாயிண்ட் கிடைச்சாவே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த பெரிய மூமெண்ட்டை நம்மளுக்கு 9:30க்குள்ளே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரைக் இண்டெக்ஸு மேலே போணுச்சு. மேலே போனோன்னே எஸ்டர்டே ஹைக்கு மேலே ட்ராவலப்போ கால் செல்லர் பயப்படவும் மார்க்கெட்டை ஸ்லோவாக தான் கொண்டுட்டு போயிட்டு இந்த R2ல் மார்க்கெட்டை கொண்டு வந்தாங்க. இங்கேருந்து ஒரு ரிஜெக்ஷன் பாயிண்ட். ஏன்னா நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இடத்துல கால் பையரோ கால் செல்லரோ நம்மளுக்கு அந்த இடத்துக்கு போய் நம்ம செல் பண்ணுறதுக்கும் பை பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கணும். இந்த இடத்துக்கு இப்போ நம்ம காலையில் இது நம்மளுக்கு சப்போர்ட், நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த இடத்துல மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு கீழே வரப்போ இது நல்ல ஒரு ப்ரைஸ் இதை வச்சும் போகும் அப்படின்னு நம்மளுக்கு மற்ற ஸ்ட்ரைக்கு இதை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஓடிஎம் புட்டெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணுறப்ப இது பர்ஃபெக்டாக நடக்கும். இது அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது எஸ்டர்டே கொடுத்த ரேஞ்ச் இந்த 22,850 காலையும் புட்டையும் செல்லடிச்சவங்க பயப்படக்கூடிய இடம் 23,158. இப்போ இந்த இடத்துல செல்லர் வியூவில் தான் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இப்போ செல்லரு இந்த இடத்துக்கு போனோட்டி என்ன பண்ணுவாங்க, இப்போ 2 காலையும் புட்டையும் செல் அடிச்சவங்க பயப்படக்கூடிய இடம் 23,158. அங்கேருந்து டவுன்ஃபால் எவ்வளோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 226 பாயிண்ட். நம்ம ஒன் டே ரேஞ்ச் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் ஓப்பன் ஆனிச்சு, ஓப்பனுக்கு கீழே லோவாக இருந்ததுன்னா அந்த லோ டு ஹை நம்மளுக்கு 200 பாயிண்ட் கொடுத்தே ஆகணும் அப்படின்ட்டு. இன்றைக்கி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இது ஒரு 278 பாயிண்ட். இந்த இடத்துல நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு, அது 226 பாயிண்ட் நம்மளுக்கு. அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால். இதெல்லாம் பிடிக்க முடியுமா அப்படின்னா தாராளமாக பிடிக்க முடியும். நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம், ஒரு 2 மணிக்கெலாம் ஒரு ஷார்ட் கவரிங் வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால
இந்த ரேஞ்ச் மணி பாருங்கள், இதோட டைமிங் பார்த்தீங்கன்னா 2:30 2 to 2:30க்கெலாம் நம்மளுக்கு ரெடியாக இருக்கணும். அந்த டைமிங்கில் பர்ஃபெக்டாக நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வரப்போ மணி 2:40. அந்த அந்த இடத்துல புட்டெல்லாம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ இங்கேருந்து ஒரு புட்டை செல் அடிச்சு வைங்க, எங்கேருந்து இங்கே வரப்போ எவ்வளோ லாஸில் புக் பண்ணுவாங்க, எவ்வளோ ப்ராஃபிட்டில் புக் பண்ணாங்க, எல்லாமே பர்சன்டேஜ் வைஸாக தான் இருக்கும். அப்போ இது ஒரு பர்சன்டேஜ் நம்மளுக்கு சொல்லும். இந்த இடத்துலேருந்து ஒரு பையராக இருக்கிறவங்க அப்படின்னா இந்த இடத்துலேருந்து கீழே வரப்போ ஒரு பையராக மாறிக்கணும். அப்போ இங்கேருந்து 226 பாயிண்ட், இங்கேருந்து 278 பாயிண்ட், டோட்டல் வந்து நம்மளுக்கு 604 பாயிண்ட் வந்து டோட்டல் ஸ்விங் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பாயிண்ட். அது பிஃபோராகவே இதை ஓரளவுக்கு கணிக்க முடியும் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய பாயிண்ட் நம்மளால் ஒரு 40 to 50 பாயிண்ட் டெய்லியும் நம்மளால் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க, ஓப்பனுக்கு கீழே வந்திருக்காங்க. ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு எங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்க, நம்மளுக்கு R1 சப்போர்ட் எடுத்துருக்காங்க. ஏன்னா மார்க்கெட்டு கேப் அப் ஆயிடுச்சு. கேப் அப் ஆகிறப்ப ஓப்பனே வந்தீங்கன்னா 48,642, இது கேப் அப் ஓப்பன். ஆனால் நிஃப்டிக்கு அந்த மாதிரி கிடையாது, அது பாசிட்டிவ் ஓப்பன், இது கேப் அப் ஓப்பன். அப்போ இந்த கேப் அப் ஓப்பன் அப்போ R1 சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஓப்பன் ஆனது 48,642, ஆனால் சப்போர்ட் எடுக்கிறது 48,477. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து ஓப்பனை பிரேக் பண்ணுறாங்க. அப்போ ஓப்பனுக்கு கீழே ஒரு லோ இருந்ததுன்னா லோ டு ஹை வந்து நம்மளுக்கு ஒரு ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் வந்து ஆவரேஜாக கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்கள், லோ டு ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 774 பாயிண்ட். இந்த இப்போ மார்க்கெட்டு மேலே போகணும் அப்படின்னா நம்ம சொல்லியிருந்தோம் 47,800 கால். இந்த 741க்கு மேலே ட்ரேட் ஆகாத வச்சும் மார்க்கெட்டை மேலே கொண்டுட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறோம். இவன் பார்த்தீங்க அப்படின்னா 47,800 கால் ஃபஸ்ட்டு கண்டில் 5 மினிட்ஸ்லேயே 749க்கு மேலே தான் ட்ரேடே ஆகிறான். அப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ காலை செல் பண்ணவங்க எல்லாருமே பேனிக் ஆகிட்டாங்க. பேங்க் நிஃப்டியில் கால் செல்லரு ஸ்டார்டிங்லேயே காலையிலேயே பயந்துட்டாங்க. அந்த இடத்துல இருந்து மார்க்கெட்டு அங்கேருந்து ரிவைஸ் ஆனது தான். லோ டு ஹை பார்த்தீங்க அப்படின்னா 522 பாயிண்ட் வந்து லோ டு ஹையில் கிடச்சிருக்கு. இதுவும் நம்மளுக்கு பெரிய பாயிண்ட். இந்த இடம்லாம் வரப்போ நம்ம ஓடிஎம் வச்சு செக் பண்ணுறப்ப ஓடிஎம் கால்லாம் பர்ஃபெக்டாக கால் சைடு அப்படின்ற மாதிரி காலையிலே சொல்லிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஹை டு லோ வந்து 484 பாயிண்ட். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திரும்புமா அப்படின்னா நம்மளுக்கு 6 நம்மளுக்கு இந்த இடம் வந்தால் பேனிக் ஆவாங்க, அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம சப்போர்ட் ரிசல்ட் வச்சு கணிக்க முடியும். ஆனால் இந்த இடத்துக்கு வந்துட்டு திரும்பாது அப்படின்னா நம்ம காலையிலேயே இப்போ கணிக்க முடியும். பிஃபோராகவே மார்க்கெட்டில் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இந்த டேபிள் நம்மளுக்கு சொல்லும். இந்த என்எஸ்சி டேபிள் நம்ம காலையிலேயே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு ரேஞ்ச் பெருசாக இருக்குது அப்படின்னா இந்த டேபிளில் எல்லாமே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு பொறுத்து தான் இந்த டேபிள் அமையும். இதில் வந்து எந்தெந்த காலை செல் அடிச்சிருக்காங்க, மார்க்கெட்டு எதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கும். மார்க்கெட்டோட லோவையும் கணிக்க முடியும், மார்க்கெட்டோட ஹையும் இதில் ஓரளவுக்கு நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு 70% வந்து இந்த டேபிள் வச்சு நம்மளால் பர்ஃபெக்டாக இந்த ரேஞ்சை மார்க்கெட்டோட ரேஞ்சை வந்து இதில் பர்ஃபெக்டாக கணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், நிஃப்டியாச்சும் ஓப்பனுக்கு கீழே வந்தாங்க. ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு ஒரு 94 பாயிண்ட் கீழே வந்துட்டு மேலே போனாங்க. ஆனால் இந்த சென்செக்ஸ் பாருங்கள், ஓப்பனுக்கு மேலேயே நின்ட்டாங்க. ஓப்பனுக்கு மேலே தான் எல்லா கேண்டிலுமே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அப்போனா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். ஓப்பனுக்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன் டே ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். லோ டு ஹை வந்து இதுலேயும் 500 பாயிண்ட் ஆவரேஜாக கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த லோ டு ஹை நம்ம காலையில் என்ன சொன்னோம், ஓப்பன் ஆனோட்டி ஓப்பனுக்கு கீழே வந்துட்டு ஓப்பனுக்கு மேலே போயிட்டு இந்த மாதிரி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த இடத்துக்கு வந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இவன் ஓப்பனுக்கு கீழே வரல, ஓப்பனுக்கு மேலேயும் நின்றுட்டான் இந்த சென்செக்ஸ். அப்படின்னா லோ டு ஹை வந்து 500 பாயிண்ட்.
இங்கே பாருங்கள் லோ டு ஹை வந்து 890 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த இடம்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். காலையிலேயே இந்த எஸ்டர்டே ஹையும் நம்மளுக்கு R2வும் சேமாக இருக்குது, ரேஞ்சு பெருசாக இருக்குது. இந்த மாதிரி மற்ற இண்டெக்ஸ் எல்லாமே இதில் தான் அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் பண்ணுது அப்படின்னு நம்ம காலையிலேயே சொல்லியிருந்தோம். இந்த இடம்லாம் வரப்போ பர்ஃபெக்டாக நம்ம கணிச்சோம். ஆனால் இந்த ரேலியை நம்ம விட்டுட்டோம். இந்த பெரிய ரேலியை கால் ஆப்ஷன் சைடு நாங்கள் விட்டுட்டோம். ஆனால் இந்த கரைஞ்சி திருப்பி வந்தா பாருங்க கால் ஆப்ஷன், இந்த 76,000 போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ அது ஒரு கால் ஆப்ஷனை ட்ரை பண்ணோம். ஏன்னா 76,000லேருந்து இந்த 2 மணிக்கு இந்த இந்த கேண்டில் மணி எத்தனை 2:15, இந்த 2:15க்குலாம் பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் பர்ஃபெக்டாக வேலை செஞ்சிடணும். அது காமிக்கிறேன் பாருங்க ஓடிஎம்ல. இந்த இடத்துக்கு வரப்போ நம்மளுக்கு இதை வச்சு நம்ம இந்த இடத்துக்கு வரப்போ நம்ம செக் பண்ண சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டு இங்கேருந்து ரிவேஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து இதுக்கு மேலே போகணும் அப்படின்னா நம்மளுக்கு 76,100 புட்டு இந்த 346க்கு கீழே போனால் மட்டும்தான் மார்க்கெட்டால் மேலே போக முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட்டால் மேலே கொண்டுட்டு போக முடியாது. இப்போ பாருங்கள் இதில் என்ன நடந்திருக்குதுன்ட்டு. மார்க்கெட்டு எஸ்டர்டே ஹை இந்த கேண்டிலில் பிரேக் பண்ணுது. அதே டைம் 10:59 இதில் பாருங்கள் 76,100 புட்டில் பாருங்கள் 10:56 இந்த இந்த 10:56க்கு எக்ஸாக்டாக நம்ம போட்ட லைனை சப்போர்ட் எடுக்கலாம். 346 சப்போர்ட் எடுத்துட்டு இங்கேருந்து எவ்வளோ கொடுத்துருக்கான் 144 பாயிண்ட். ஒரு பையராக இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துக்குலாம் வரப்போ பை பண்ணோம் அப்படின்னா கண்ணை முடிக்கிட்டு இதெல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும். எஸ்டர்டே கையை போகிறப்ப இந்த 144 பை பண்ணோம்னா 346 பை பண்ணோம் அப்படின்னா ஒரு நம்மளுக்கு தேவையான 40 பாயிண்ட் செகண்ட் கணக்கில் இது கொடுத்தாங்க. இந்த டைம்லலாம் இதெல்லாம் வெறும் செகண்ட் கணக்கில் நம்மளால ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வர முடியும். நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே பிரேக் பண்ணிட்டாங்க. இவனும் எஸ்டர்டே ஹைக்கு மேலே போயிட்டு இந்த 346க்கு கீழே வந்துட்டு மேலே போனால் மேலே போய் சஸ்டெயின் பண்ண முடியல. இப்போ இந்த 346 உடைக்கிறாங்க. 346 உடைச்சாதான் மார்க்கெட்டில் நம்மளுக்கு மேலே போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே பாருங்கள் இந்த டைம் நோட் பண்ணுங்கள். இவன் எத்தனை மணிக்கு 11:35க்கு இந்த 346 பிரேக் பண்ணுறான். அதேமாரி இண்டெக்ஸ் என்ன பண்ணுது, எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ஜம்ப்பு, பயங்கர மூமெண்ட். இதுவும் நல்ல 2 கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட லோ வந்து நம்மளுக்கு 75,944. இதோட அடுத்த கேண்டிலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 76,023 76,181. கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் இங்கேருந்து நம்மளுக்கு லோ டு ஹை பர்ஃபெக்டாக இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த பிரேக் பண்ணுறப்ப இதோட மூமெண்ட்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாரி நம்மளுக்கு R2க்கு மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு. R2க்கு மேலே போனோட்டி உங்களால் நம்மளால் செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த R2க்கு மேலே போகிறப்ப நம்மளுக்கு இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்குறோம். இதையும் தாண்டி நம்மளால் முன்னாடியே பிஃபோராகவே பிளான் பண்ண முடியும் மார்க்கெட்டு எங்கே போகுது, எதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த பிஎஸ்சி டேபிள் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் இந்த டேபிள் அது இந்த 0 ஹீரோக்கெல்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த டேபிள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லைவ்லேயே சொல்லி கொடுத்துருந்தோம். ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க, என்ன பிஃபோராக நீங்கள் இவ்வளோ தூரத்துக்கு கணிக்கிறீங்க, மார்க்கெட்டு அந்த இடத்துக்கு வரல, ஆனால் நீங்கள் பிஃபோராக சொன்னீங்க, ஆனால் கரெக்டாக நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 5 to 6 ஸ்ட்ரைக்கு. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் இந்த சென்செக்ஸ் 0 ஹீரோலாம் பர்ஃபெக்டாக பிடிக்க முடியும். பர்ஃபெக்டாக இதை வச்சும் 76,500 வச்சு தான் மார்க்கெட் போகும். அதுக்கு மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. அப்படின்னா இந்த இங்கே பாருங்கள் 76,200 மணி எத்தனை 14:15 2:15க்கு இதோட ஓடிஎம் ஸ்ட்ரைக்லாம் எடுக்கிறேன் பாருங்கள். கால் ஆப்ஷன் 76,500 கால் 14:15க்கு இதோட லோ எவ்வளோங்க, காலோட லோ வந்து ₹8.30. ஆனால் இங்கிருந்து இதோட ஹை பாருங்க, ஹை எவ்வளோங்க 134 ரூபாய். இதெல்லாம் பெரிய ரேஞ்சு. அடுத்த கேண்டில் ஹை பார்த்தீங்கன்னா 141 ரூபாய். இதெல்லாம் இந்த ஒரு ஸ்ட்ரைக்கு தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தோம். இதை வச்சு கரையரை வச்சு விட்டுட்டோம். காலையில் இங்கேருந்து போகிறப்ப விட்டுட்டோம் நாங்கள்.
இதை 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 பிரேக் பண்ணல, இதை வந்து நாங்கள் பிடிக்கல. ஆனால் இந்த ரேஞ்ச் வந்தோட்டி பர்ஃபெக்டாக சொல்லியிருந்தோம். நம்ம என்ன என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 2 மணிக்கெலாம் ஷார்ட் கவரிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், இதை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இவன் ஓடிஎம்மாக தான் இருந்தான் அந்த கால், திருப்பி ஐடிஎம்மாக வரப்ப காலையிலேயே ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருந்தாங்க இதுக்கு. அங்கேருந்து கீழே இறக்கிட்டு கீழே இருந்து ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் வித்தின் 5 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா லோ டு ஹை நம்மளுக்கு ஒரு 130 பாயிண்ட் வந்து லோ டு ஹையில் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பெரிய பெரிய பாயிண்ட். ஏன்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹை ப்ராபபிலிட்டி ஹை ப்ராஃபிட். இதெல்லாம் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 13,000 நம்மளுக்கு பெரிய ப்ராஃபிட்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இதில் பாருங்கள், அதே கால் 76,600, இதுவும் ஓடிஎம் கால் தான். இதோட லோ பாருங்கள், மணி 2:15 இதோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 4 ரூபாய் 60 பைசா. இதோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபாய். எவ்வளோ எத்தனை மடங்குன்னு பாருங்கள். இதெல்லாம் பிடிக்க முடியுமானா தாராளமாக கண்டிப்பாக பிடிக்க முடியும். இது நம்ம ஜீரோ டிகிருக்கு தனியாக நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ 76,500 மார்க்கெட்டு போயிடுச்சு. அங்கேருந்து ஒரு டவுன்ஃபால் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம சொல்லியிருந்தோம், காலையிலேயே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் கீழே வந்தது அப்படின்னா இன்னைக்கு கேப் அப் ஆகுது. அப்போ நான் நேற்று வந்து ஐடிஎம்மாக இருந்த புட்டெல்லாம் ஓடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம் ஆகிறப்ப நல்ல ஒரு இம்பேக்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டு அப் ட்ரெண்டில் இருந்தது. அப் ட்ரெண்டில் இருக்கிறப்ப இன்னைக்கு 76,500 கால், 76,600, 76,000 புட்டுன்னு வச்சுக்கலாம். கீழேருந்து மேலே போகிறப்ப ஐடிஎம்மாக இருந்தவன் இங்கே மார்க்கெட்டு இன்னைக்கு ஓப்பன் ஆகுது, இங்கே ஐடிஎம்மாக இருந்தவன் ஓடிஎம் ஆகிட்டான். ஓடிஎம் ஆகிட்டு யார் ஓடிஎம்மாக இருக்காங்க, 76,600லேருந்து 76,500 வச்சு இருக்கிற புட்டெல்லாம் ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம்மாக மாறிடுச்சு. அப்போ இந்த ஓடிஎம் ஆகிட்டு திருப்பி ஐடிஎம்மாக ஆகுது பாருங்கள். இந்த டைம் ரொம்ப இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா லோ காஸ்ட்டில் கிடைக்கும், ப்ராஃபிட்டு அதிகமாக கிடைக்கும். இதில் பாருங்கள் என்ன நடந்திருக்குதுன்னு பாருங்கள். மணி 2:45 இதோட லோ எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 4 ரூபா 75 பைசா. இதோட ஹை பார்த்தீங்க அப்படின்னா 151 ரூபா. எத்தனை மடங்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணி தூக்கணும். அந்த வெயிட்டிங் டைமு மார்க்கெட்டு கொடுத்தா நம்மளால் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு லோ காஸ்ட்டை போட்டு நம்மளால் வெளியில் வர முடியும். அதெல்லாம் டக்குன்னு ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். இவ்வளோ பாயிண்ட்டுமே நீங்கள் பிடிப்பீங்கன்னா தெரியாது. ஆனால் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்டு லோ காஸ்ட்டில் போட்டு 30 to 40 பாயிண்ட் கிடைச்சாவே பெருசாக இருக்கும் நம்மளுக்கு. அதேமாரி இது எத்தனை ஆயிரம் புட்டு, 75,900 புட்டு. இது ஐடிஎம் இருந்து ஓடிஎம் ஆகி திருப்பி ஓடிஎம் ஆகிடுச்சு, ஜீரோ பண்ணிட்டாங்க. அது இதை பாருங்கள், 75,800 புட்டு. இதோட லோ எவ்வளோங்க, 3 ரூபா 55 பைசா. எத்தனை மணிக்கு, 2:45. இதோட ஹை 108 ரூபா. எவ்வளோ, 3 ரூபா 55 பைசா லோவில் இருந்தவன் ஹை பார்த்தீங்கன்னா 108 ரூபா போயிருக்கான். இதெல்லாம் பெரிய இம்பேக்ட். இதெல்லாம் பிடிக்க முடியுமானா தாராளமாக நம்ம தெளிவாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைவ்லேயே சொல்லிட்டு இருந்தோம். இதெல்லாம் இன்னைக்கு 0 to 0 கிளாஸ் நம்மளுக்கு லைவில் எடுக்கிறப்ப சூப்பராக இருந்தது. நான் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக நடந்தது. ஓகேங்களா, இன்னைக்கான திருக்குறள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.